ஹாய் ஆல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்க ரொம்ப நல்லா இருக்கோம். இந்த வாரம் வந்து நாங்க கனடா டேல என்ன பண்ணோம் அப்படிங்கிறதா இருக்க போது. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹாய் ஆல் இந்த வீடியோல வந்துட்டு நம்ம கனடா டேல எப்படிலாம் செலிப்ரேஷன் பண்ணோம் அப்படிங்கிறதா இருக்க போது. ஆக்சுவலி கனடா டே அப்படின்னா என்ன அப்படின்னா நம்ம ஊர்ல வந்து இந்தியா குடியரசு தினம் கொண்டாடுவோம் இல்லையா? அந்த மாதிரி தான் இங்கே கனடா டே செலிப்ரேட் பண்ணுவாங்க. கனடா டே எப்போ அப்படின்னா ஜூலை 1. கனடா டேல வந்துட்டு ப்ரோக்ராம்லாம் எங்கே எப்படி நடக்குது அப்படிங்கிற எல்லாத்தையும் நாங்கள் ஆன்லைனில் செக் பண்ணிக்கிட்டோம். நாங்கள் வந்து டவுனில் இருக்கோம். மான்ட்ரியலில் வந்து எது ஃபேமஸான ஏரியா சொல்லுவாங்கன்னா ஓல்டு போர்ட் சொல்லுவாங்க. ஸோ ஓல்டு போர்ட்டில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபயர் ஒர்க்ஸ் போட்டிருந்தாங்க. அப்புறம் வந்துட்டு மொத்தமாக ஆன்லைனில் வந்துட்டு வாக் பண்ணி போகிற மாதிரி இல்லை அதாவது பீப்புள்ஸ் எல்லாமே வாக் பண்ணி போகிற மாதிரி அப்புறம் பரேடு அதுக்கப்புறம் வந்துட்டு கார்னிவல் அதுக்கப்புறம் இந்த மாதிரி சின்ன சின்ன ப்ரோக்ராம்ஸ்லாம் நிறைய போட்டிருந்தாங்க. நாங்கள் வந்து முன்னாடி வெஸ்ட் ஏரியாவில் இருந்தோம். அங்கே தான் வந்து நாங்கள் பரேட் பண்ணுறது அப்புறம் கார்னிவல்லாம் போவோம். ஸோ நாங்கள் இந்த தடவையுமே வந்து வெஸ்ட் பக்கமே போயிடலாம் அப்படி முடிவு பண்ணிட்டோம். ஏன்னா அங்கே தான் வந்து பரேட் இருந்தது கார்னிவல்லாம் இருந்தது அப்படிங்கிறதுனால ஏன்னா குழந்தைங்களுக்கு அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் இல்லையா பார்க்கறதுக்கும் சரி நான் விளையாடுறதுக்கும் அப்படிங்கிறதுனால அங்கே டிசைட் பண்ணிட்டோம். ஓல்ட் போர்ட் வந்து ரொம்ப கூட்டமாக இருக்கும். சின்ன பிள்ளைய வச்சுக்கிட்டுலாம் நம்ம அவ்வளோ உள்ளக்க போயிட்டு திருப்பிட்டுலாம் வெளியே வந்துக்கவே முடியாது. ஸோ அதனால் நாங்கள் அந்த பக்கம் போகவே இல்லை. இது வந்து இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே வருஷம் வருஷம் கண்டிப்பாக இருக்கும். அந்த அந்த பரேடு வந்து நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்குமே ரொம்ப வருஷமாக பண்ணிட்டு தான் இருக்காங்க. இடையில ஒரு கொரோனா பீரியட் அப்பதுக்கப்புறம் ஒரு வருஷம் 2 வருஷம் இல்லாமல் இருந்தது. அதுக்கப்புறம் தினமுமே அதாவது வருஷம் வருஷமே இருந்தது. நாங்கள் பரேட் முடிச்சுட்டு அப்படியே வந்துட்டு கார்னிவல் போயாச்சு. கார்னிவல் அப்படின்னா வந்து நம்ம கோயில் திருவிழாலாம் ராட்டினம் பொருட்காட்சிலாம் வச்சுருப்பாங்கல்ல. ஸோ அதுதான் நம்ம அந்த இதில் விளையாடுறதுக்கு வந்து நம்ம ஒரு ராட்டினால ஏறினோன்னா வந்து ஒரு கொஞ்சம் குறிப்பிட்ட காசு இல்லை டோக்கன்ஸ் அந்த மாதிரி வச்சுருப்பாங்க இல்லையா? ஸோ சேம் மெத்தட் தான் இங்கே வந்து ஒரு ராட்டினால ஏறினோன்னா 4 டோக்கன்ஸ் அந்த மாதிரி இருக்கும். அப்புறம் அது மட்டும் இல்லாமல் ஃபுல் டே விளையாடுறதுக்கு ஒரு பிரேஸ்லெட் மாதிரி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நாங்கள் வந்து ஃபுல் டே விளையாடுற மாதிரி எடுத்துக்கிட்டோம். ஸோ ஃபுல் டே வந்து குழந்தைங்க நல்லா என்ஜாய் டயர்ட் ஆகிற வரைக்கும் என்ஜாய் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன பண்ணோம்னா நைட்டு வந்து ஃபயர் ஒர்க்ஸ் பார்த்துட்டு கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அந்த டைமில் என்ன நடந்துச்சுன்னா அங்கே வந்து மியூசிக் ப்ரோக்ராம் மாதிரி வச்சுருந்தாங்க. நாங்கள் 6 மணி வரைக்கும் நாங்கள் விளையாடுற வரைக்கும் கூட அவ்வளோ கூட்டம் வரலைங்க. அந்த ஒரு 6 o'clock தாண்டோடனே பயங்கரமான கூட்டம் வர ஆரம்பிச்சிருச்சு. அந்த மியூசிக் நம்ம ஊரில் வந்து ஃபேமஸான சிங்கர்ஸ் பாடினாங்கன்னா எப்படி கூட்டம் வருமோ அதே மாதிரி வர ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள் வந்து ஒரு ஓரமாக போய் இருந்துக்கிட்டோம். குழந்தைய வச்சுட்டு உள்ளக்க அப்படியே நெரிசலில் போய் இருக்க வேண்டாம் அப்படிங்கிறதுனால ஒரு ஓரமாக இருந்துட்டோம். அதுக்கெல்லாம் வந்து மழை வேற பெய்யுது. மழை பெஞ்சாலுமே வந்து அவ்வளோ கூட்டம். அப்போ அந்த மழை பெய்யும் போது ஒரு 2 ரெயின்போ அழகாக அவ்வளோ அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. ஸோ அதையும் ரசிச்சுட்டு மக்கள் ஜனம் கூட்டம் அலமோதிருச்சு. ஒரு 8:30 அப்படிங்கிற மாதிரி நம்ம அந்த மியூசிக் ப்ரோக்ராம் ஆரம்பிச்சுது. லைட்டிங்லாம் போட்டு அப்புறம் செல்லில் வந்து டார்ச் லைட் அடிச்சு செம்ம என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு 10 மணி கரெக்டாக 10:15 இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ வந்து ஃபயர் ஒர்க்ஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபயர் ஒர்க்ஸ் என்ன பெருசா அப்படிங்கும்போது நமக்கு தெரியலாம். ஏன்னா நம்ம தீபாவளிக்கெலாம் நம்மலாம் அப்படி பட்டாசு கொளுத்தி இது பண்ணியிருக்கோம். ஆனால் வந்து இங்கெல்லாம் அப்படி கிடையாது. இந்த மாதிரி சம்மர்லையும் ஒரு ப்ரோக்ராம் அன்னைக்கு தான் வந்து பொதுவாக ஒரு கிரவுண்டில் வந்துட்டு பட்டாசு போடுவாங்க. வான வேடிக்கைலாம் செமையாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அதை பார்க்குறதுக்காகவே நிறைய கூட்டம் வருவாங்க. நமக்கும் என்ன சும்மாவா நம்ம எத்தனை தடவை போட்டாலும் எத்தனை தடவை பார்த்தாலும் நமக்கு அந்த ஃபயர் ஒர்க்ஸ் பார்க்குறது வந்து ஒரு ஜாலி ஒரு சந்தோஷம் தானே. ஸோ அதனால் நாங்களும் கொஞ்ச நேரம் இருந்து அதெல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு எல்லாம் முடிச்சுட்டு அப்படியே கிளம்பிட்டோம். ஸோ எங்களுடைய கனடா டே வந்து இதே மாதிரி தான் எப்போது வருஷம் போல் இப்போவும் நாங்கள் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு கொண்டாடி முடிச்சிட்டோம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நான் ஆல்சோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. Thanks for watching.